வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே நோர்வே என்று சொல்லப்படுகிற நாட்டிலே ஒஸ்லோ என்று சொல்லப்படுகிற மாநிலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் இன்றைய நாளிலும் இந்த ஒஸ்லோ பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அருமையான ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்விதமாக இந்த பட்டணத்திலே அல்லது போனால் இந்த மாநிலத்திலே அவருடைய ஊழியங்களை சிறப்பித்திருக்கிறார், எந்த விதத்திலே அவருடைய வாழ்க்கையின் நித்திய பயணம் காணப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்க என்னோடு கூட அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். Hello, praise the Lord, praise the Lord, praise the Lord. Welcome to Norway. Thank you, Pastor. Thank you. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வீட்டில் இருக்கின்றோம். வாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக கர்த்தர் இப்பொழுது ஒஸ்லோ கிறிஸ்டியன் அசம்பிளி என்று சொல்லப்படுகிற திருச்சபையின் போதகராக கர்த்தர் இவரை வணைந்து வழிநடத்துகிறார். இந்த இடத்திலே பல ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையின் இந்த ஒஸ்லோ காலத்தை குறித்து பார்க்கிறதுக்கு முன்பதாக இவருடைய ஆரம்ப நிலையை குறித்து நாம் பார்ப்போம். பாஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒஸ்லோவிலே உங்களுக்கு ஒரு திருச்சபை ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஆண்டவர் பலவிதமான நன்மைகளை கொடுத்து உங்களை நடத்தியிருக்கிறார். இந்த காலத்தை குறித்து நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் என்றால், உங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பூர்வீகம் காணப்பட்டது என்பதை குறித்து அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நித்திய பயண நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நன்றி பாஸ்டர் தினேஷ். முக்கியமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த ப்ரோக்ராமில் என்னை இணைத்து கொண்டதற்காக. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய அப்பா ஒரு ஊழியக்காரனாக இருந்த காலத்தில் நான் கடைசி பிள்ளை, 9 சகோதரங்களுக்கு கடைசி பிள்ளையாக நான் பிறந்தேன். அந்த நாட்களில் இருந்து எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான காலநிலைகள் இருந்தது, காலமான காலத்தில் இருந்தோம். இப்படியாக இருக்கிற வேளையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தபடினாலே ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் அந்த கடினமான காலங்களை சபை பண்ணி வர கர்த்தர் கிருபை செய்தார். என்றாலும் எனது 10வது வயதிலே அம்மாவையும் 12வது வயதிலே நான் தகப்பனாரை இழந்த பின்பதாக நாங்கள் என்ன செய்வோம் அறியாமல் நாங்கள் இருந்த வேளையிலே அந்த இடத்திலே தான் எங்களுக்கு ஒரு சோதனையான காலம். நல்லது பாஸ்டர், உங்களுடைய அந்த சோதனை காலத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரனோடு குறிப்பிட்டீர்கள். உங்களுக்கு 12வது வயதிலே தான் அவர்கள் இறந்து போனார்கள். அப்படியானால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த 12 ஆண்டுகளிலே உங்களுடைய தகப்பனாருடைய ஊழிய காலங்கள், அவருடைய ஊழியங்கள், அவர் விதமாக உங்களை கிறிஸ்தவுக்களே வழிநடத்துகிறார் என்பதை குறித்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஞாபகம் இருக்கும். அதை பற்றி குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அவர் சபையை நடத்தவில்லை. ஒரு சபையின் கீழே ஒரு போதகருக்கு அவர் உதவியாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் மிகுந்த ஒரு வைராக்கியம் உள்ள சுவிசேஷகர். ஆகவே சபையிலே பிரசங்கம் பண்ணுவதை விட அவர் துண்டு பிரதிகள் கொடுத்து ரோட்டாக சென்று கர்த்தர் இயேசு வருகிறார்னு சொல்லி, இதை நான் சொல்வது 74ஆம் ஆண்டு. அந்த நாட்களிலே அவர் அப்படியாக மிகவும் ஒரு வைராக்கியமான ஊழியனாக, ஒரு நல்ல ஜெப ஊழியனாக இருந்தபடினாலே அந்த நாட்களில் எங்களுக்கு அவருடைய வாழ்க்கை பார்த்தால் ஒரு என்னென்னு சொல்லுவது, சின்ன வயதில் அவர் வைராக்கியமான ஊழியம், ஒரு ஜெபம், இந்த நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார், விசுவாசத்தில் இருப்பார். சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதில் ஒன்று விசேஷமாக சொல்ல முடியும். அந்த நாட்களிலே என் தகப்பனார் ஒரு ஃபின்லாண்டிலிருந்து ஒரு ஷிப்பில், எபனேசர் ஷிப்புன்ற ஒரு ஷிப்பில் தான் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படி வேலை செய்து கொண்டிருந்த காலத்திலே அவருக்கு ஆங்கிலம் பேச எழுத தெரியாதபடினாலே அவர் அந்த நாட்களில் அவருக்கு விருப்பம், நாங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும், எப்படியாவது வெளிநாட்டில் வெள்ளைக்காரனோடு ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு ஆசை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கு அந்த நேரத்தில் இப்படி வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்போ எங்களுக்கு எந்த விதமான ஒரு பண உதவியை யாரும் செய்வதற்குள்ளே அவ்வளோ தூரத்தில் நாங்கள் பணக்காரரும் அல்ல. ஆனால் அவர் ஜெபம் எப்படி இருக்குமென்றால், வெளிநாட்டில் போயிட்டு வெள்ளைக்காரங்களோடு ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்ச ஜெபிப்பார், என்ன பிள்ளை இப்படி செய்யணும்னு.
அவருடைய ஜெபம் இன்றைக்கு நான் இந்த இடத்துல தேசத்தில் வந்து இந்த சபையிலே ஒரு ஊழியக்காரனாக ஒரு நொபைஜியன் சர்ச்சிலேயே என்னை ஒரு ஊழியக்காரனாக அவங்களை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு ஒரு இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே தமிழ், ஆங்கிலம், நொபைஜியன் மொழிகளிலே நாங்கள் இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். நல்லது பாஸ்டர். அன்றைக்கு உங்களுடைய தகப்பனாருடைய மனதில் இருந்த அந்த வாஞ்சை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அந்த 12 வயதிலே நீங்கள் உங்களுடைய தகப்பனையும் தாயை நீங்கள் இழந்து நிற்கிற பொழுது ஒரு மிகவும் வேதனையான ஒரு காலம், உங்களுடைய இளம் பிராயம். அந்த காலங்கள் உங்களுக்கு மிகவும் ஞாபகத்தில் இப்பொழுது இருக்கும், உங்களால் மறக்க முடியாத காலங்கள். அப்படியான அந்த காலத்தில் எவ்விதமாக உங்களுடைய அந்த கால வாழ்க்கை இருந்தது? எனக்கு அவை அந்த நாட்களிலே இருந்த துக்கத்தை விட இப்பொழுதுதான் அது யோசித்தால் ஒரு தூக்கமாக இருக்கும். அந்த நாட்களில் எனக்கு எல்லாரும் அக்கா அண்ணன்மார், அவர்கள் என்னை மிகவும் அன்பாக பார்த்தபடினாலே எனக்கு அப்பா அம்மா இல்லை என்ற ஒரு கவலை, அப்பா அம்மா இல்லை என்று இருந்தது தவிர அந்த ஒரு கவலை என் உள்ளத்திலே வருவதற்கு அவர்கள் இடமளிக்கவில்லை. அவர்கள் எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள், தங்களுக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு கொடுப்பார்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் தம்பி நல்லா இருக்கும்ன்ற ஒரு வாஞ்சியோடு அவர்கள் செய்தபடியினாலே எனக்கு அந்த கவலை அந்த நாட்களில் இருக்கவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். நல்லது. 9 சகோதரர்களோடு நீங்கள் பிறந்தபடியால் நீங்கள் அதுவும் கடைசியாக பிறந்தீர்கள் என்று சொல்கிற பொழுது எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதிலே விசேஷமாக உங்களுக்கு எந்த சகோதரர், இந்த சகோதரி உங்களுக்கு ரொம்பவே உங்களை ஆண்டவர்களை உற்சாகப்படுத்தினவர்களாக இருந்திருப்பார்? அது நிச்சயமாக சொல்ல வேண்டும். இங்கே இருக்கிற அக்கா, நோர்வேயில் இருக்கிற அக்கா தான் அதை செய்தால். என்றால் அவள் சின்னலே எனது தாயார் சுவாமினா இருந்தபடினாலே நான் பிறந்த பொழுதே இவ தான் ஒரு தாய் போல என்னை பார்த்தா. பின்பதாக இவவுக்கு வெளிநாட்டு வருவதற்கு ஒரு வசதி கிடைத்தது. காரணம், எங்கள்கிட்ட பணம் இருக்காதுன்னு நான் சொன்னேன். பணம் எங்களுக்கு இருக்கவில்லை. அங்கே இலங்கை தேசத்துக்கு வந்த ஒரு மிஷனரி, ஒரு பொம்பளை, எங்களோடு நல்லா பழகி எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து எங்கள் கஷ்டங்களை பார்த்த பின்பதாக அக்கா அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்தார். அக்கா பைபிள் ஸ்கூலில் படித்தபடினால் டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்தபடினாலே பின்பதாக அவள் தனது பணத்திலே தான் இவவை கூட்டிக் கொண்டு இந்த தேசத்துக்கு வந்தாள். அவை டிக்கெட் எடுத்து கொடுத்து, விசா எடுத்து கொடுத்து இந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து இங்கே படிக்க வைத்து இப்போ அவங்கிற. அதனால தான் நான் இந்த தேசத்துக்கு வரத்தக்கதாக இருந்தேன். ஆகவே எல்லாரும் என்னை அன்பாக தான் இருந்தார்கள். ஆனால் இவ வந்து அதிகமாக ஒரு கடைசியாக நான் பிறந்தபடினாலே என்னை எப்படி ஒரு பிள்ளையைப் போல பார்த்து, ஒரு தாயைப் போல அன்பு கொண்டு என்னொரு ஊழியக்கான வர வேண்டும் இவவுக்கு சரியான வாஞ்சை. சமீபத்தில் அவள் 80 வயது பிறந்தநாள் கொண்டாடினோம். அப்போ கூட அவள் சொன்னாள், சின்னன்லேருந்து நான் தம்பியை ஒரு பிள்ளை போல தான் நான் வளர்த்து வந்தேன்னு சொன்னான். நல்லது. நீங்கள் சொல்லுகிற பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. சகோதரர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனநிலை மத்தியிலே உங்களுக்கு ஒரு நல்ல சகோதரர்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அந்த ரீதியில் இப்பொழுது 12 வயதிலே ரொம்ப துடிதுடிப்பாக உங்களுடைய காலங்கள், பள்ளி பருவங்கள் இருந்திருக்கும். அந்த பாடசாலை அனுபவங்கள் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். பாடசாலையில் நான் ஜெஃப்னா காலேஜில் ஹாஸ்டல்லேருந்து படித்தபடினாலே நான் கிறிஸ்தவனாக பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருந்தாலும் நான் கிட்டத்தட்ட 16 வயதில் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். என் கல்லூரியில் படித்த நாட்களிலே நான் ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூமெண்ட், YMCA இப்படியான இதில் மெம்பர்ஸாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே என்னுடைய வாழ்க்கை அப்படியா இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் நான் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்தேன். மற்றது எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தது. ஹாஸ்டலில் இருந்து படித்தபடினாலே ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி எனக்கு இருக்கவில்லை. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்ற நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு எண்ணம் எனது உள்ளத்தில் எப்போவுமே இருந்தோண்டு தான் இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றம் இருக்கவில்லை. நான் உலகத்து ஒரு மனிதன் போல தான் வாழ்ந்து வந்தேன். ஆமாம். இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. 16 வயதில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததாக சொல்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது ஏற்கனவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய பெயர் ரூபன் தாவீது. ஆகவே அந்த கிறிஸ்தவ பின்னணியை குறித்து நீங்கள் பேசுகிற பொழுது எந்த விதத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டி வந்தது? அதாவது சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியினாலே எந்த ஒரு என்னென்னு சொல்லுவது, ஒரு வேறு மதத்தில் இருந்திருந்தால் அவர்கள் வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து விரும்புறியான்னு கேட்பார்கள். இப்போ நாங்கள் எல்லாருமே குடும்பத்தில் இருந்தபடினாலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது நானும் எடுத்துக்கொண்டேனே தவிர அதில் ஒரு எந்த விதத்திலும் உண்மையிலேயே ஒரு தீர்மானத்தோடு எடுக்க தாற்பயம் சரியாக
புரிந்து கொள்ள அந்த வயது இடம் கொடுக்கவில்லை. ஆமாம், இப்பொழுது இந்த ஞானஸ்தானத்தை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திருப்பு முனை வைத்திருந்திருப்பார் உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு. நீங்கள் இன்னமும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் கிறிஸ்தவ பின்னணியில் இருந்தாலும் உங்களுக்கு இயேசு அவசியம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். அல்லது எனக்குள்ள ஆவிக்குரிய வெறுமையை நான் உணர்றேன், எனக்கு கட்டாயம் அந்த வெற்றிடம் நிரப்பப்படணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்திருக்கும். அப்படியானால் எந்த சந்தர்ப்பத்திலே அது உங்களுக்கு அமைந்து? அது வந்து பின்பதாக நான் ஹாஸ்டலில் இருந்த பொழுது நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போய் கொண்டது. நாங்கள் சிஎஸ்ஐ பின்னணியை சேர்ந்தவர்கள். பின்பதாக எங்கள் தகப்பனார் வந்து இப்படி பெண்டிகோஸ் இதுக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் சபையை விட்டு நாங்கள் விலகி நாங்கள் பெண்டிகோஸ் சர்ச்சுக்குள்ளே வந்தோம். எனது 17வது வயதிலே நான் மீண்டுமாய் யாழ்ப்பாணம் சியோன் தேவாலயத்துக்கு போன பொழுது அந்த இடத்துல நான் அங்கே இருந்த நண்பர்கள் மூலமாக ஊழியக்காரர் மூலமாக மீண்டும் எனக்கு ஒரு வாஞ்சை, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் என்று சொல்லுவதை விட ஒரு துடிப்பு, ஏதாவது செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அனுபவம் இருக்காது. ஊழியம் செய்கிற மக்களோடு, அவர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களோடு நாங்களும் இப்போ ஒரு வீட்டை போகமுன்னா சைக்கிள் எடுத்துன்னு நாங்களும் வெளிக்கிட்டு போகிறது. அப்படி ஒரு எண்ணத்தோடு நாங்கள் சென்று சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். அவங்க சிலரோட பேசும்பொழுது நாங்கள் சிரிச்சிருக்கிறோம். எங்களுக்கு அதில் என்னென்னு சொல்வது, ஒரு சீரியஸ்னஸ் இருக்க விட்டாலும் ஒரு உந்துதல், ஒரு இது உள்ளத்திலிருந்து அதை செய்யும்படியாக ஏவி அந்த காரியத்தை செய்திருக்கிறோம். ஓகே. ஆமாம், அந்த காலத்தில் இப்பொழுது நீங்கள் இளம் பிராயம், அது அந்த டைமில் ஒரு பயம் அறியாது, எல்லாமே ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். இப்படி போய்கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய படிப்படியாக இப்பொழுது உங்களுக்கு வயது சென்று கொண்டு இருக்கு, நீங்கள் வாலிப பிராயத்தில் வருகிற பொழுது அந்த வாலிப காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை முறை, விதமான நண்பர்கள், நட்புகள், விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இவை உங்களுக்கு முக்கியமாக இருந்தது? படிப்பு நல்லாய் படித்திருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் விளையாட்டு அதிகமாக கூடினபடினாலே நாங்கள் அதிகமாக அந்த படிப்பை விட்டு அதற்கு முதலிடம் கொடுப்பதை விட்டு, என்னால் எனக்கு நான் கஷ்டத்தை பெருசாக அனுபவிக்கவில்லை. அதனாலே நான் மீண்டுமாக விளையாட்டு துறைகளிலே ஸ்போர்ட்ஸில் இறங்கி அப்படியான காரியங்களை செய்து நான் வந்தபடினாலே அட்வான்ஸ் லெவலில் நான் பாஸ் பண்ணியிருந்தால் கூட எனக்கு யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு எனக்கு ஸ்கோர் இருக்கவில்லை. ஆகவே நான் அந்த நாட்களிலே மீண்டும் கொழும்புக்கு நான் வந்து வேலை செய்ய துவங்கிட்டேன். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கல்வியை முடித்து கொழும்புக்கு மூவ் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. கொழும்பில் எவ்விதமாக ஒரு வேலை திட்டத்தில் நீங்கள் அமைந்து கொண்டீங்க, எங்கே வாழ்ந்தீர்கள்? நான் கொழும்பில் இருக்கும் பொழுது நான் பாமங்கடையில் தான் இருந்தேன். ஆனால் நான் வேலை செய்து சென்ட் ஆந்தனிஸ் கன்சாலிடேட்டட் லிமிடெட்டில் வேலை செய்து நான் சேல்ஸ் கிளாக்காக அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கத்தக்கதாக சித்தப்பா மூலமாக அவருக்கு தெரிந்தவர் தான் அங்கே ஜெனரல் மேனேஜராக இருந்தபடினால எனக்கு உடனடியாக ஒரு இன்டர்வியூ ஒன்றுமே இருக்கவில்லை. நேரடியாக போய் வேலையில் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்படியாக வேலை செய்து இருக்கும் பொழுது நான் அங்கே கொழும்பில் இருக்கக்கூடிய செஞ்சுரி ஃபெலோஷிப் ஆலயத்துக்கு தான் நான் வளமையாய் போய் கொண்டிருந்தேன். அங்கே எங்கே இருந்தாலும் நான் எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்துக்கு போவது எனது ஒரு பழக்கமாய் போய்விட்டது. அல்லது இது இப்பொழுது உங்களுக்கு எத்தனையாவது வயதில் இது நடக்குது? எனக்கு 18-19 வயதில், நான் 19 வயசில் வந்துட்டேன். அந்த டீனேஜ் காலங்களில் நீங்கள் உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அந்த தொடுகை இருந்ததுனால நீங்கள் அதை விடக்கூடாதுன்ற ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தி இப்பொழுது திருச்சபைக்கு போகிறத நீங்கள் நிறுத்தாமல் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்போ இப்பொழுது உங்களுக்கு வேலையும் கிடைத்து விட்டது. கொழும்பிலே அந்த காலத்தில் வேலை ஒன்று கிடைக்கிறது, கொழும்பு வாழ்கிறது, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து இருக்கிறன்றது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு அந்த கொழும்பு வாழ்க்கை குறித்து சொல்லுங்கள். கொழும்பு வாழ்க்கை மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் உண்மையிலேயே. அங்கே அதிகளவு பணம் அந்த நேரத்தில் சம்பளமாக கிடைக்காது. ஆனாலும் காலை வேலைக்கு போய் வேலையில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து வந்து மாலை வந்து அப்படி வெள்ளவத்து பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் சனிக்கிழமை ஓவர் டைம் கிடைச்சால் அதில் போயிட்டு வேலை செய்துட்டு வந்து சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அந்த கொழும்பு வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே இங்கே இருக்கிறத விட கூட இருந்தது என்று சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் இருந்தது. ஆனால் ஒரு பயம் இருந்தது, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை.
ஆனால் இப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை என்னும் பொழுது நான் காலையிலே ஆலயத்துக்கு போய்த்தான் விகுதி காரியத்தை செய்வீங்க. அந்த படிப்பை முடித்து அந்த வேலையை முடித்து நீங்கள் இப்பொழுது அதுக்கு அடுத்த கட்டமாக எந்த காரியத்தில் ஈடுபட்டீர்கள்? நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு நோர்வேல இருந்து படிப்பதற்காக அப்ளிகேஷன் இங்கே உள்ள ஒரு அக்கா ஒரு சகோதரி மூலமாக இங்கே ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி எனக்கு அந்த அப்ளிகேஷனில் கிடைச்சது மசமீடியா, அதாவது டிவி பேப்பர்ஸ் அதுகள் செய்கிற மசமீடியா என்கிற அந்த கோர்ஸ் படிப்பதற்கு ஒரு ஸ்கூலில் எனக்கு இடம் கிடைத்தது. அப்போ அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு இந்த மனைவியாருடைய சகோதரன் இந்தியாவில் இருந்தார். ஆகவே அந்த இடத்துக்கு வந்து இந்தியாவில் இருந்து எங்களை விசா எடுத்து நான் 85ஆம் ஆண்டு நான் நோர்வேக்கு வந்துவிட்டேன். நல்லது பாஸ்டர், நீங்கள் இப்பொழுது 23வது வயதிலே நோர்வேக்கு வந்து விட்டீர்கள். நோர்வே வாழ்க்கையை குறித்து நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். நேர்களை இதுவரை ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்விதமாக யாழ்ப்பாணத்திலே ஒரு 9 சகோதரர்கள் உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்து ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையிலே படிப்படியான ஒரு மாற்றத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து அவர் தன்னுடைய டீனேஜ் காலத்திலே ஆண்டவரோடு நன்றாக வாழ்ந்து வேலையும் செய்து கொண்டு இப்பொழுது அவர் நோர்வே நோக்கி வருகிறார். இவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். என்னுடைய பேர் நிர்மலா தாவீது. நான் பாஸ்டர் ரூபன் தாவீதுடைய மனைவி. அவரை நான் திருமணம் முடிக்கிறதுக்காக இந்த தேசத்துக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் திருமணம் முடித்த பிற்பாடு நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த ஊழியத்தில் எங்களுக்கு எவ்வளவோ பாதைகள் கரடுமுரடான பாதைகள் இருந்த போதிலும் அவர் எப்பொழுதும் மனந்தளராமல் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் ஒரு நல்ல கணவனும் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனுமாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, சபை பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய ஊழியங்களே அவர் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் மனந்தளராமல் எப்பொழுதும் இந்த ஊழியத்தை நல்ல விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் அவர் செய்து கொண்டு வர்றது எனக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் அதை கர்த்தருடைய கிருபை என்று நான் சொல்லுகிறேன். அது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எங்களோட கூட இருக்கிறது. வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ரெவரண்ட் ரூபன் தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எவ்விதமாக தன்னுடைய இளம் பிராயத்திலே ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து அவர் கொழும்பை நோக்கி அவருடைய படிப்பை முடித்து கொண்டு வேலைக்காக வருகிறதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது வேலையை தொடர்ந்து அவர் நோர்வே நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். தொடர்ந்து மேற்படிப்புக்காக தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் எவ்விதமாக அவர் நோர்வே நோக்கி வந்தார் என்றும் இங்கே எந்த விதத்திலே அவருடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாவிலே நீங்கள் நோர்வே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, நீங்கள் வருகிறீங்க. எந்த விதத்திலே உங்களுக்கு அந்த பயணம் அமைந்தது? உண்மையிலே எனக்கு இந்த பயணம் கிடைத்தது ஒரு கர்த்தருடைய பெரிய கிருபை. என்னுடைய சகோதரி மூலமாக அவளுக்கு ஒரு மிஷனரி உதவி செய்வதன் மூலமாகத்தான் அவன் நோர்வேக்கு வந்தாள். இன்னும் அவள் இந்த இடத்துல வந்து எனக்கு உதவி செய்து நான் நோர்வேக்கு வரக்கூடியதாக இருந்தது. வந்து இந்த இடத்துல நான் கல்வி கற்று கிட்டத்தட்ட 6 வருடங்கள் இந்த தேசத்தில் நான் கற்று ஒரு அளவிற்கு எனது கல்லூரி படிப்பை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை செய்தோம், பாட்டை வேலை செய்து கல்லூரி படி முற்றி கொண்டு வந்தேன். அந்த வேளையில் இங்கே இருக்கிற ஒரு பெண்டிகோஸ்டல் சர்ச்சுக்கு நாங்கள் பாஷை எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு தெரியாத விட்டாலும் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு நாங்கள் போய் தொழுது கொண்டு வந்தோம். சொன்னது நீங்கள் இந்த பாஷையை குறித்து சொல்கிற பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. இரண்டால் நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்பொழுது இந்த தேசத்துக்காக நீங்கள் படிக்க வருகிற பொழுது 6 வருடங்கள் நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு இங்கே யுத்தத்தோடு கூட பிரச்சனை நிமித்தமாக ஸ்ரீலங்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களும் இருக்கிறார்கள். உங்களை போன்று கல்வி ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸ் விசாவிலே வந்தவர்களும் இருக்கிறார்கள். இங்கே வருகிற பொழுது மக்கள் எல்லாரும் முதலிலே ஃபேஸ் பண்ணின ஒன்று தான் இந்த பாஷை. எப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது? எந்த விதத்தில் அது காணப்பட்டது? பாஷை என்பது எங்களை முயற்சியில் வர வேண்டும். நாங்கள் இந்த தேசத்தில் வாழ வேண்டும்னு சொன்னால் பாஷை ஒரு அவசியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பாஷை படிப்பதில் எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை.
இது எவ்வளோ அதிகமாக பாசை தெரிகிறதோ அவ்வளோ நல்லது. ஆகவே நான் அந்த பாசையை கற்றுக்கொள்ள ஊக்கம் காட்டினேன். ஆனாலும் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்தபடினாலே அதிலே பேசி கொஞ்சம் காலத்தை வீணடித்து விட்டோம்னு நம்புகிறேன். பின்பதாக இந்த பாசை தெரிந்தால் தான் நீங்கள் வேலை செய்யலாம் என்ற ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இந்த பாசையை படிக்க வேண்டி வந்தது. அதோடு கல்லூரியில் பாசை நோயின் பாசையில் நாங்கள் படிக்க வேண்டும். காலேஜில் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி போனால் இங்கிலீஷில் படிக்கலாம் 2வது வருடத்துக்கு பின்பதாக. அதுக்கு முன்பதாக நாங்கள் இந்த பாசையெல்லாம் கல்வி கற்க வேண்டிய நிலையில் இருக்கோம். ஓகே. அந்த உங்களுடைய கல்வி காலம் முடிந்து இப்பொழுது நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுது. முதலில் நீங்கள் படிக்கிற காலத்திலே உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். அப்படியெல்லாம் எந்த விதத்திலே உங்களுக்கு அந்த காலம் இருந்தது? நீங்கள் படித்து கொண்டு சம்பாதிக்கிற அந்த காலம் வருகிற பொழுது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கஷ்டமாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் நாங்கள் ஒரு இலங்கை தேசத்திலிருந்து இங்கே வரும்பொழுது ஒரு கடினமான சூழ்நிலை, யுத்தம் இப்படியான காரியம் இருந்தபடியினாலே எங்கள் அது பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. சாதாரணமாக அது எங்களுக்கு அமைந்தது தான் நான் சொல்ல வேண்டும். இதில் ஒரு கடினமாக நான் ஒரு காலத்திலும் போகவில்லை. கடினமான ஒரு காரியத்துக்கு கடந்து போக உங்களுக்கு கல்லூரியிலே பல அனுபவம் கிடைத்திருக்கும், பாஷைகள் கற்றுக்கொண்டிருக்கீர்கள். அதனால் உங்களுக்கு இலகுவாக இந்த தொழிலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி உங்களுக்கு அந்த தொடர்ந்து உங்களுடைய கல்வி அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிறதோடு கூட உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்படியும் கடந்து போயிருப்பீங்க? எந்த விதத்திலே அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு? நானுமே அந்த மனைவி நாங்கள் இலங்கையில் இருந்த பொழுதே நாங்கள் ஒருவர் விரும்பி இருந்தபடினாலே இங்கே வந்ததும் அவருக்கு நான் ஸ்கூல் அப்ளை பண்ணி அவருக்கு ஸ்கூல் கிடைத்தபடினாலே அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் விசாலே எங்கள் வரத்தக்கதாய் எல்லா வழிகளும் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கிடைத்தது. அதனாலே அதை எங்களுக்கு ஒரு கர்த்தருடைய கிருபையாக அதை எங்களுக்கு வாய்த்தபடினாலே 85ஆம் ஆண்டு இந்த தேசத்துக்கு வந்தாலும் 88ஆம் ஆண்டு அவள் 87ஆம் ஆண்டு வந்தால் 88ஆம் ஆண்டு திருமணமாகி நாங்கள் இந்த தேசத்தில் நாங்கள் எங்களை செட்டில் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஓகே பாஸ்டர், 87வது 88வது ஆண்டு காலப்பகுதியில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுக்கு தொடர்ந்து பிள்ளைகள், இப்பொழுது 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். படிப்படியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆண்டவர் விருத்தி பண்ணி கொண்டு வந்திருந்தார் உங்களுடைய குடும்ப அமைப்பை. அதோடு கூட உங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைத்து நீங்கள் இன்றைக்கு போதராக இருக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமணத்தோடு கூட உங்களுடைய ஊழிய பயணமும் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்விதத்திலே இவைகள் எல்லாமே அமைந்தது? அது உண்மையிலே சொல்லப்போனால் ஊழியம் என்பது நான் எதிர்பார்க்கையில் நான் செய்ய விருப்பம் இல்லை. என்றால் ஊழியத்தினாலே எங்கள் தகப்பனார் அப்படி செய்து நாங்கள் மிகவும் வறுமையில் இருந்தபடினாலே அதிலே எனக்கு ஆர்வத்தை விட வேலை செய்து சம்பாதித்து ஒரு நல்லவனாய் உயர்ந்து வரணும்னா எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தபடினாலே நான் வேலை செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததை தவிர ஊழியத்தை குறித்த நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. மாறாக நான் ஆலயத்துக்கு செல்ல ஆண்டவரை ஜெபம் பண்ணவே எல்லாம் செய்வேன். ஆனால் ஊழியத்தை குறித்து ஒரு ஆர்வம் எனக்கு அந்த நாளில் இருந்ததில்லை. ஓகே. அப்புறம் எப்படி உங்களுக்கு படிப்படியாக இந்த ஊழியத்துக்குள்ளே அந்த அழைப்பு உங்களுக்கு பெற்றுக்கொண்டீங்க? எந்த சந்தர்ப்பத்திலே ரைட் ஓகே நாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு படிப்படியாக செல்லலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தீங்க? அது உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு இலங்கையில் தெரிந்த ஒரு ஊழியக்காரன் தான். அவர் 88ஆம் ஆண்டு திருமணமான உடனே அவர் சுவிஸுக்கு போகிற வேளையில் எங்களோட தொடர்பு கொண்டு நான் இப்படி சுவிஸுக்கு போகிறேன், உங்கள்கிட்ட வந்துட்டு போகிறேன், விசிட் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னார். மீட்டிங் ஒன்றும் வைக்கல, விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தார். வந்த வேளையில் எங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படியா இருக்கிறீங்க, ஒரு ஊழியம் செய்யவில்லையா, பரவாயில்லை இந்த கேசட்ஸை வைத்தனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சில கேசட்ஸ் கொடுத்து விட்டு அவர் போனார் அந்த ஊழியக்காரர். அதன் பின்பதாக நாங்கள் அந்த கேசட்ஸ் எல்லாம் வாங்கி வைத்து போட்டு இருந்துட்டோம். நாங்கள் ஊழியங்களும் செய்யவில்லை. இது 88 89 நடந்தது. 92ஆம் ஆண்டு மீண்டுமாக சில ஊழியக்காரர்கள் வந்து எங்களோடு எங்களோட வீட்டில் தங்கி சில காரியங்களை செய்த பொழுது மீண்டும் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் கொஞ்சம் அர்ப்பணிப்பு வேணும் என்பதை என் உள்ளத்தில் ஒரு ஏவுதலாக அது வந்தது. அதன்படி நாங்கள் இந்த 95ஆம் ஆண்டு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அல்லது பாஸ்டர் 95வது ஆண்டு ஊழியங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிற அந்த பொருள் வந்து அல்லது போன அந்த பகுதி வந்து எந்த விதத்திலே அந்த ஆரம்பம் காணப்பட்டது? இலகு இல்லை ஒரு திருச்சபை ஆரம்பிப்பது இல்லை. உண்மையிலே அந்த நாட்களிலே வந்து ஜனங்கள் வந்து உண்மையிலே ஜனங்கள் அந்த நாட்களில் எங்களிடத்தில் வந்து நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரை தேடி வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. காரணம் அந்த நாட்களில் அநேகருக்கு வீசா இல்லை. இந்த வீசா ஒரு பிரச்சனை. அப்போ அந்த நாட்களில் அநேகருடைய எண்ணம் என்ன பண்ணால் ஆலயத்துக்கு போனால் ஆண்டவர் வீசா தருவார். இப்போ அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் எப்படி போதகம் பண்ணவில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ளவரும் அல்ல, கர்த்தர் பிஸ்னஸ் பண்ணுகிறவர் அல்ல. ஆனால் மக்கள் மனநிலை அப்படி இருந்தபடினாலே
நாங்கள் அதனால் ஜனம் ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருந்தார்கள். ஆலயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருச்சபை அமைப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு முதலாவது ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. எந்த விதத்தில் அந்த ஸ்டெப் காணப்பட்டது உங்களுடைய? அதாவது நானும் இன்னொரு ஊழியக்காரன் சேர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு இருந்தோம். திடீரென்று ஒரு இடத்துல இருந்தனாலே 2 பேரும் நாங்கள் ஒருவரோடு பேசி அவர் பிரிம்பாக போய்விட்டார், நானும் பிரிம்பாக செய்யும் பொழுது நாளுக்கு நாள் மக்கள் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். 30-40 பேர் என்று சொல்லி வர துவங்கி விட்டார்கள். அப்பொழுது நாங்கள் அநேக இலங்கை இந்திய ஊழியக்காரர்கள் மன்றங்களை வளர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு அவை ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த நாட்களில் சபை ஒரு என்ன சொல்லுவது ஆதி சபை போல பிரச்சனை இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கு பின்பாகத்தான் எங்களுக்கு பிரச்சனை உருவானது. ஓகே, நல்லது பாஸ்டர். ஆரம்பத்திலே மக்கள் தேவையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு பிரச்சனையோடு வந்தவர்களுக்கு, இலங்கை தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, அவர்களுக்கு விசா பிரச்சனை இருந்த நிமித்தமாக ஆண்டவருடைய அன்பு சொல்லுகிற பொழுது இலகுவாக இருந்தது. திரும்ப உள்ளுக்குள்ளே பல குழப்பங்கள் ஏற்பட்டு பல பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. ரைட், எந்த விதத்திலே உங்களுடைய ஆரம்ப கால அந்த திருச்சபை ஊழியங்களை நீங்கள் நடத்தி கொண்டு போகிற பொழுது நீங்கள் வெற்றிகள் என்று கண்ட விடயங்கள் என்று சொன்னால் எதை பற்றி சொல்லுவீங்க? இந்த விடங்கள் வெற்றி என்று சொல்லுவதற்கு இல்லை, கர்த்தருடைய கிருபை தான். என்னன்னு சொன்னால் அப்படி வந்தவர்களும் வீசா கிடைத்த பிறகு வேலைன்னு வர மாட்டார்கள். இப்போ நடக்கிறேன்னு சொன்னால் வீசா கிடைத்த பிறகு ஆலயத்து வர மாட்டாங்க. அடித்து கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ வேலை பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, எங்களை எவ்வளோ காசு கடன் எடுத்து வந்தாங்க, இந்த கடனில் அடைக்கிறதுக்கு வேலையை போகணும் என்று சொல்லி அதையெல்லாம் கத்துறது தெரியும். அப்படி சொல்லி போகணும். ஒரு வகையில் ஒரு வெறுப்பும் உண்டானது. என்ன தேவைக்கு வந்துட்டு போகிறார்களே என்று வெறுப்பு உண்டானது. அதே வேளையில் உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் தாங்களும் ஏதாவது செய்ய ஒன்று வாஞ்சை வருவதை காணக்கூடியதாக இருந்தது. ஓகே, இப்போ நாங்களும் பாஸ்டர் ஆகலாம். உடனடியாக ரட்சிக்கப்பட்ட உடனடியே தமிழில் சொல்லுவோம், கமக்கட்டுக்க பைபிள் வச்சுட்டு போகிற மாதிரி உடனடியே வலிக்கிட்டு ஏதாவது செய்யணும்னா இப்போ அந்த நேரத்தில் சொல்லுவோம், நீங்கள் ஜபியுங்க, விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகள் இப்படியெல்லாம் மாட்கள் இருக்குது வசந்த சொல்லும் பொழுது அவங்க ஜபிப்பாங்க. சில வேளையில் சுகமாகி இருக்குது. உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்க, பாச நான் ஜபிச்சு நடந்து தானே இருக்குது, அவங்க வலிக்கிட்டுறாங்க. இப்போ இதில் கசப்பு ஏற்பட துவங்கிவிட்டது. என்னென்னு சொன்னால் ஒரு கீழ்ப்படிவு இல்லாமல் நான் செய்தா என்ன, நீ செய்தா என்ன, ஏன் நான் இருந்தா என்ன, நான் பிரசங்கம் பண்ண என்ன, நான் சொன்னேன், அதாவது எந்த ஒரு விதத்திலும் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு காலம் இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அதோட இன்னொரு காரணம் என்னவென்றால் எங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஊழியக்காரர்களும் கூட இவர்களுக்கு சில பேருக்கு ஊக்குவித்தார்கள். சொல்ல வேதனையாக இருக்கிறது. என்ன வந்த உடனே என்ன செய்வார்கள், ஜெபிப்பார்கள், விசிட்டிங் கார்டை கொடுப்பார்கள். விசிட்டிங் கார்டை கொடுத்தா இவன் அவைக்கு ஜெபம் பண்ணுவேன் அடித்து. இப்போ அவருக்கா ஜெபம் பண்ணுவேன். அப்போ நடக்கிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் மிஞ்சக்கட்டு ஒன்றுப்போம், ஆனால் இங்கே இருந்து அவர் அங்கே காசு அனுப்புவார், தொடர்பு அங்கேருந்து வரும். ஒரு சில நாட்களில் ஒரு 2 வருஷத்தில் இவர் போதராயிரம் 6 அபிஷேகம் பண்ணால் அந்த ஊழியக்காரன் தான் அபிஷேகம் பண்ணிடுவார். இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்து பல கஷ்டங்களுக்கெல்லாம் நான் போய் வந்தோம். பல வேளைகளில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஊழியங்கள் உடைந்து வரும் பொழுது மனைவிக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஆனால் நான் பேசாமல் இருப்பேன். மனைவிக்கப்போ என்னப்பா உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, பேசாமல் இருக்குன்னா நான் என்ன செய்கிறது, எங்களுடைய ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், அவர் தந்தால் செய்வாரப்பா, இல்லாட்டி. ஆனால் அவள் கொஞ்சம் நொந்து போயிடுவாள். இனி பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள், குடும்பங்கள் வந்து சபையை விட்டு போகும்பொழுது பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவர்கள் பிள்ளைகள் போகும்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு ஹேர்ட் பண்ணப்படும். இப்போ இப்படியாக பல கஷ்டங்களுக்குள்ளாக தான் நாங்கள் போய் வந்தோம். இது சில ஊழியர்கள் தங்களுடைய நலனுக்காக, ஐரோப்பிய ஊழியர்கள் தங்களுடைய நலனுக்காகவே சபையை பிரித்து கொண்டு போயிடுவார்கள். 4 பேரை ஜபித்து நீ இந்த சபை கிளைன்னு கொண்டு போயிடுவாங்க. இப்படி பல காரியங்கள் நடந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு நாங்கள் நினைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறேன். நல்லது பாஸ்டர். உங்களுடைய அந்த திருச்சபை படிப்படியாக மக்கள் வந்து போனாலும் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு திருச்சபை ஒரு பெயருக்கு கீழே அதை அமைக்கணும், ஒரு திருச்சபை கட்டமைப்புகளை வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் போனால் அந்த தரிசனத்தையும் அந்த பெயரையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அப்படின்னா எப்படி அந்த திருச்சபைக்கு ஒரு பெயரை சூட்டி எந்த பெயரில் நீங்கள் அதை இயங்கினீங்க? நாங்கள் உண்மையிலே சொல்ல போனால் சபையை துவங்கின பொழுது எங்களோடு இருந்த இன்னொரு சபை ஊழியகனம், நான் இன்னொரு சபை, ஆகவே எங்களுக்குள்ள பிரச்சனை எந்த சபை பேரை வைப்பது. இப்போ நாங்கள் சொன்ன சபை பேருக்கு நாங்கள் அந்த சபைக்கு நாங்களும் சபை துவங்கவில்லை. நாங்கள் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை வந்திருக்கிறோம். அப்போ இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரன், அவர் சிம்லாண்டு இடத்துலேருந்து வந்திருந்தார். அவர் தமிழ்நாட்டு ஊழியக்காரர், தமிழனாக இருந்தாலும் சிம்லாண்டு நோத்துலேருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இருக்கிற இடம் ஒஸ்லோ,
நீங்களும் ஒஸ்லோ கிறிஸ்டியன் சர்ச்னு வைக்கக்கூடாது என்று சொன்னார். அப்போ எங்களுக்கு எங்களுக்கு இந்த தெரியாது கானான் சியோன் ட்ரம்பட் அப்படி இல்லாதபடி இப்போ நாங்கள் ஒரு புது ஒஸ்லோ கிறிஸ்தவ சபைன்னு நாங்கள் எங்களோட பேரை வைக்கும் பொழுது அந்த எங்களுக்கு மற்ற சகோனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாகி இது தமிழ் சபையாக தமிழ் ஆரம்பிக்கப்பட்டது, தமிழ் சபை ஆரம்பிக்கப்பட்டது. பின்பதாக 94ஆம் ஆண்டு ஊழியக்காரன் அங்கே தேவ ஊழியன் தினகரன் ஐயா அவர்கள் சூரியன் வந்த பொழுது நாங்கள் போன இடத்துல அவர் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த நேரங்களில் நிறைய எங்களுக்கு கடன் இருந்தது, நான் அதை சொல்ல வேண்டும். நான் ஊழியத்தை வர வேண்டும் என்றோ என்னவோ தெரியாது, கடனை ஆண்டவர் அனுமதித்தது போல, அவர் அனுமதிப்பதுன்னு நான் சொல்லவில்லை, அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு உண்டானது. அதிகமாக கடன் பட்டு கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் கடன் வந்து விட்டது. இப்போ கட்டுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த தேசத்தில் நீங்கள் கடன் கட்ட முடியாதுன்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவர்கள் அதுக்கு சரியான கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. ஆனால் சொன்னால் ஒரு நாள் நீ இவ்வளோ கடனோட இருக்கிற, ஒரு நாள் உங்களோட கடன் இல்லாப்போம், அதுக்கு பிறகு நீ தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல் எனக்கு என்னுடைய கடன்கள் இல்லாமல் போக கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு கடன் இல்லாதவனாக கர்த்தர் கொண்டு வந்தார். அவருடைய தீர்க்கதரிசனங்கள் அவருடைய எங்களை குறித்து சொன்ன வாக்கு அந்த இடத்துல நிறைவேறிட்டு, அதனால எங்களுக்கு அது இன்னும் ஒரு உதவியாக போய்விட்டது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்வதற்கு பார் கர்த்தர். ஆனால் அதற்காக எல்லாருடைய கடனையும் கர்த்தர் மாற்றுவார் என்றல்ல, அப்படி பிள்ளையான எண்ணம் மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஏதோ கர்த்தர் எனக்கு செய்தார், ஆனால் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஆனால் இதுதான் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உண்மையிலேயே எனக்கு நடந்த ஒரு அற்புதம். அது சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு மணத்தையால் மேலே போகும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் இன்னும் ஊழியத்தில் வாய்ப்பு நல்லது பாஸ்டர். நான் நினைக்கிறேன் என்றால் நீங்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொடுத்து பார்த்தீங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இதுவரை ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒஸ்லோவுக்கு அவர் படிக்கிறதுக்காக வந்தார். நோர்வே நோக்கி அவருடைய பயணம் இலங்கையிலிருந்து வந்து இங்கே அவர் கல்வி கற்றதும் இல்லாமல் அவருடைய திருமண வாழ்க்கை, வேலை அப்படி போகிற பொழுது ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்து, ஊழியத்தில் பல பாடுகள் சவால்களை சந்தித்து அவருக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் நீக்கி பல ஆசீர்வாதமான விதத்தில் அவரை வழிநடத்த ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து பார்ப்போம் எவ்விதமான நன்மைகளை கர்த்தர் இவர் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு கொடுத்தார், இன்னும் இவரை எவ்விதமாக கர்த்தர் இந்த தேசத்தில் ஆசீர்வதித்து வைத்திருக்கார் என்பது குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கொடுத்த பல காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவர் நோர்வே தேசத்துக்கு வந்து அவருடைய படிப்பு, வேலை, திருமணம், திருச்சபையை குறித்த பல காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலே ஆண்டவர் படிப்படியாக அவரை உயர்த்தினார், இவர் மூலமாக மற்றவர்களை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை குறித்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்கள், எந்த விதத்திலே உங்களுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட பல வெற்றிகள் தோல்விகள் மத்தியிலே அடுத்தபடியாக எந்த விதத்தில் நீங்கள் தொடர்ந்து ஊழியத்தை முன்னெடுத்து போகணும் என்ற அந்த எண்ண போக்கு உங்களுக்கு உருவானது? என்னென்றால் உண்மையிலேயே ஊழியம் என்பது மனிதன் தானாக விரும்பி வருவதல்ல. இது கர்த்தருடைய அழைப்பு என்பதை ஒரு மனிதன் உறுதிப்படுத்தி கொண்டால் இது சுலபமாக இருக்கும். தோல்விகள் வந்தது, தோல்வி என்று சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைகளாலேயும் வந்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் விடுகிற சில பிள்ளைகளாலும் கூட ஜனங்கள் போயிருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதே வேளையில் ஜனங்கள் கீழ்ப்படிவில்லாமல் போகிற ஜனங்கள் அதிகமாக இருந்தார்கள். ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் இந்த ஊழியம் அப்படி ஜனங்கள் வருவதும் போவதும், இதில் இருந்து பிரிந்து போய் சபைகள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கசப்புகள் உண்டாகும். அதனால் ஊழியம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனாலும் இந்த ஊழியம் கர்த்தருடையது என்பதை மாத்திரம் நான் தெளிவாக புரிந்து கொண்டபடியினால் ஏதோ நாங்கள் செய்வோம். என்னால் பிள்ளைகள் எங்களோடு கூட இதற்கு ஒத்தாசையாக இருந்தபடினாலே எங்களுக்கு அது செய்வது கடினமாய் தெரியவில்லை. எவ்விதத்தில் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு ஊழியத்தில் ஒத்தாசையாக இருந்தார்கள்? உண்மையிலேயே மனைவி பிள்ளைகள் மிகவும் ஒத்தாசையாக இருந்தார்கள். என்றால் மனைவி பாரப்பட்டு ஜெபிப்பாள். இப்படி உழவுகள் பிழைவுகள் வந்த பொழுது அழுதழுது ஜெபிப்பாள். பிள்ளைகளும் கொஞ்சம் சோர்வாக இருப்பார்கள், பிள்ளைகளும் அங்கே ஜெபிப்பார்கள். அடுத்த ஜெனரேஷனை நோக்கி போகிறதுக்காக பல திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அப்படியான எந்த விதத்திலே அந்த ஊழியத்திலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கு உங்களுடைய ஊழிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறீங்க? அது உண்மையிலேயே என்ன நடந்ததுனால் 2004ஆம் ஆண்டு பின்பதாக
94 முதல் தீர்க்கதரிசனம் 2004ஆம் ஆண்டு அங்கே நான் போகிற பெரிய சபை பிலதெல்பியா சர்ச்சிலே அப்பொழுது நான் தமிழ் பகுதிக்கு போதராக என்னை நியமித்து அங்கே வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல நான் போகும்பொழுது ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு வரும்படி அறிவித்தார்கள். அந்த இடத்துல நான் திடீரென்று போயிருந்தேன். போன பொழுது அங்கே அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண் தீர்க்கதரிசியான ஒரு பெண் ஊழியக்காரி அந்த இடத்துல வந்திருந்தார். அப்போ அந்த இடத்துல வரும்போது எல்லாரையும் வந்து ஜெபம் பண்ண சொன்ன இடத்துல எல்லாரும் வந்தாலும் நான் மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. இந்த மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென அவர் வந்து சொன்னால் நான் சில பேருக்காக ஜெபிக்க போகிறேன் என்று. அப்போ எங்களை மெயின் போதருக்காக ஜெபித்தால் அங்கே பிலதெல்பியா சபையில் இருக்கிற மெயின் போதகர், அந்த சபை கிட்ட 2500 மெம்பர்ஸ் இருக்கிற சர்ச். அடுத்ததாக இன்னொரு குவாயர் லீடருக்கு ஜெபித்தால் 3 நாளாக அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், இப்போ நேரம் போய்விட்டது, மேலே ஆக்கள் ஆலயத்தை கூட்டி விட்டார்கள், இப்போ நாங்கள் போகணும்னு சொல்லும்போது அவர் சொன்னால் எனக்கு ஒரு டைம் தான், இன்னொரு நாளுக்கு ஜெபிக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னார். அப்போ நான் அன்றைக்கு என்ன பர்த்டே, அப்போ நான் ஜெபிச்சுட்டு போகிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமான இன்றைக்கு என்னோட பேசுவேன். அப்போ அந்த சௌதரி என்னை கை காட்டி, பிரதர் வாட் இஸ் யூர் நேம் என்று கேட்டால் நான் ரூபன் சொன்னேன். ஐயோ பாஸ்டர் என்று கேட்டால் எஸ் என்று சொன்னேன். அப்போ அப்போ எல்லாருக்கும் ஷோக்கு, எவ்வளோ நோவேஜன்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஊழியக்காரங்கள் அந்த சபையிலே 5 உதவி ஊழியர் இருக்க ஒருவரை கூப்பிட்டு என்ன கூப்பிடும் பொழுது எல்லோரும் ஷோக். அவள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்கள் 12 நிமிடங்கள் தீர்க்கதரிசனமாய் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி தந்தார்கள். அப்போ அதில் அவன் சொன்னான்னா, ஒரு நாள் வரும், உன்னோடு இருக்கிற ஒருவன், நீ ஒரு வெளிநாட்டுக்கு நீ ஒரு பிரயாணமாய் போயிட்டு வரும்பொழுது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாய் கொண்டு போயிடுவான் உன்னோட இருக்கிறவன். ஆனால் அதற்கு பின்பதாக நான் உனக்கு சபையை கட்டுவேன். அந்த சபை அநேக மொழி பேசும் ஜனங்களுக்கு நான் ஊழியக்காரனாக வைப்பேன். அந்த வேளையில் உன்னுடைய ஊழிய ஸ்டைலை மாற்ற வேண்டும், உன்னுடைய பிரசங்க ஸ்டைலை மாற்ற வேண்டும். அவர்கள் என்னென்ன கலாச்சாரத்தை வந்தார்களோ அவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப நீ விட்டு விட வேண்டும். நீ உன்னுடைய கலாச்சாரத்தையோ இல்லாவிட்டால் கடினமான காரியத்தை அவன் மத்தியில் போடக்கூடாது. கர்த்தர் அதை உனக்கு சொல்கிறார். ஏன்னா முன்பதாக நான் வந்தது அப்படிப்பட்ட சபையிலிருந்து வந்தபடினாலே என்னுடைய பேச்செல்லாம் வெட்டொன்று 2 துண்டாக தான் இருக்கும். அப்படி பேசும்பொழுது அனைவருக்கு அது பிடிப்பதில்லை. அப்போ தான் உணர்ந்து கொண்டேன், ஓ இது ஒரு சரியான வேலை என்று. அப்போ அதுக்கு பின்பதாக 2014ஆம் ஆண்டு தான் இந்த சபை உடைந்தது. 10 வருடம் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், இப்போ நடக்கும். ஆனால் எப்பொழுதும் சபைக்கு போகும்பொழுது என்னவா நடக்குமா, பிரச்சனைகள் உண்டாகும். இப்படி சரி நடந்தது. 14ஆம் ஆண்டு எல்லாரும் முட்டுமொத்தமாக என்னை விட்டு போனாங்க. அப்பொழுது தான் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய உடைவு, சபையை நடத்துவதா இல்லை தொடர்ந்து விடுவதா. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், இந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறபடினாலே இது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அநேக தேவ ஊழியர்கள் என்னுடைய தீர்க்கதரிசனத்தை கேட்டு சொன்னாங்க, இதனை வைத்து ஜெபி, ஏனால் இது நடக்கிற நாட்கள் வந்து சொல்லாத ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஏனால் இப்படி ஒரு அனுபவத்துக்குள் நீ கடந்து வருவது மிகவும் கடினம். அதுக்காக நீ ஜெபித்து என்றால் உனக்கு அது உதவியாக இருக்க வேண்டும். அப்போ நான் ஜெபித்து இந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2014ஆம் ஆண்டு இப்படியாக முழுமையாக உடைந்த பொழுது கடைசியாக பிள்ளைகிட்ட கட்டும் என்ன செய்வோம் என்று பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்கள் செய்வோம். அல்லது உங்களுடைய அந்த பிள்ளைகள் வந்து இந்த ஊழியத்தில் மிகவும் உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறதுனால, அவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த 2023 ஆண்டுகள் வரை ஆண்டவர் உங்களுடைய ஊழிய பாதையிலே பலவிதமான வளர்ச்சிகளுக்குள்ளே கொண்டு வந்ததும் இல்லாமல் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான முறையில் கர்த்தர் நடத்திருக்கிறார். அப்படியான எந்த விதத்திலே ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தார்? அதாவது இப்போ நான் சில காரியத்தை இது குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேசத்தில் ஒரு சபை கட்டுவதோ ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுவதோ எங்கள் நோக்கம் அல்ல. மாறாக எங்கள் இலங்கை தேசத்தில் ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இலங்கை தேசத்தில் ஜனங்கள் அங்கே நன்மை பெற வேண்டும் என்பது எங்கள் நோக்கமாக இருந்தபடினாலே நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இலங்கை தேசத்திலே சில ஊழியர்களுக்கு சில சபைகளை கட்டி கொடுத்தோம். இப்போ இப்படியாக இருக்கிற வேளையில் இப்போ எனக்கு வெளிப்பாடு அநேக மொழி பேசுகிறவங்க ஊழியக்காரனை வைப்பேன்னு சொன்னபடினாலே நாங்கள் உடைந்தவரும் முதலாவதாக எங்கள் சபைக்குள்ளே வந்தது ஒரு நைஜீரியன் ஒரு லேடி. அதற்கு பின்பதாக வந்தது 3 நைஜீரியன் ஆம்பளைங்க. அவங்க இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இதற்கு பின்பதாகத்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 தேசங்களை சேர்ந்த ஜனங்கள் குடும்பங்களாக இப்பொழுது சபையில் இருக்க கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டோமோ அந்த வேதனைக்கு பதிலாக பல மடங்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். இப்படியான பிரச்சனைகள்
எங்களுக்கு ஏற்படாதபடி கர்த்தர் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய அந்த ஓஸ்லோ கிறிஸ்டியன் திருச்சபை இப்பொழுது எந்த விதத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது? இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதுன்னு சொல்லுவதை விட இது இன்டர்நேஷனல் சேர்ச்சாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வேர்ஷிப் எல்லாம் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிறது. எங்களது வார்த்தைகளை நாங்கள் எனக்கு அதிகமாக ஆங்கிலம் வந்து பேசும் அளவிற்கு பிரசங்கம் பண்ணவர்களுக்கு நான் சரளமாய் பேச முடியாதபடியினாலே டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. நோர்வேஜியன் பாஷையிலும் ஆங்கில பாஷையிலும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் எங்களுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதனால் வருகிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், நல்லா என்று சொல்லுகிறார்கள், புதிய ஜனங்கள் வருகிறார்கள். நீங்கள் எதிர்கால தரிசனத்தோடு கூட எதிர்கால ஜெனரேஷனை கூட உங்கள் மனதில் வைத்து உங்கள் ஊழியம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு நிச்சயமாக இப்போ எங்களது 4 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஒரு 2 எல்லா மருமக்கள் மேலும் மிகுந்த உதவி, கர்த்தருடைய கிருபை. எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் இசைகள் வந்த பிள்ளைகளும் மருமக்கள் மேலும் பிள்ளைகளும் எல்லா இசைகள் வாசிக்க தெரிஞ்சபடினாலே இன்னொருவர் தங்கி இருக்க வேண்டிய அவசரம் எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் நாங்கள் முன்பு சரியாக கஷ்டப்பட்டோம். சரியான நேரத்தில் ஆண்டவர் உருவாக்கி தந்து இணைத்திருக்கிறோம். அதோடு இன்றைக்கு மருமக்கள் மேலே 2வது மருமகனை ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் தந்தபடினாலே அந்த ஊழியத்தை அவர் ஆங்கிலத்தில் சரளமாய் பிரசங்கம் பண்ணுறபடினாலே எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அதை விட மேலாக எங்களுக்கு செய்திருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு மிகுந்த கவலை என்று சொன்னால், எங்கள் மக்கள் வந்து அநேகமாக பிரிவினைவாதிகளாக தான் இருக்கிறார்களே தவிர சேர்ந்து இயங்குகிற தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் மற்ற ஜனங்கள், அமெரிக்க ஜனங்கள் அப்படி இல்லை. அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு மதிப்புக்குரிய முறையிலே அம்மா அப்பா என்ற முறையிலே தான் அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள். நல்லது பாஸ்டர், பல வெற்றிகள் தோல்விகள் போராட்டங்கள் மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை முன்னெடுத்து வந்தீர்கள். உங்களுக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கள் உங்களுக்கு ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். பல வெற்றிகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இலங்கை தேசத்துக்கு உதவிகளை செய்கிறீர்கள், அங்கே இருக்கிற ஊழியர்களை தாங்குறீங்க, திருச்சபைகளை கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் பல தரிசனங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய என்ன தரிசனத்தோடு இருக்கிறீங்க என்பதை குறிப்பாக சொல்ல முடியுமா? சுருக்கமாக சொல்ல போனால், இப்பொழுது நாங்கள் சில ஊழியங்களை இலங்கை தேசத்தை தாங்குகிறோம். விசேஷமாக சிறிய பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம், அதை அங்கே இருக்கிற சில ஸ்தாபனங்கள் மூலமாக நாங்கள் செய்கிறோம். அதோட மலைநாட்டு பகுதியில் உள்ள பிள்ளைகள் மத்தியிலே ஊழியங்களை செய்யத்தக்கதாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சில சபைகளை ஊழியர்களை தாங்குகிறோம். இது கர்த்தருடைய கிருபை, இது என்னுடைய பணம் இல்லை, தேவன் கொடுத்த சபை கொடுத்த பணத்தில் செய்யக்கூடியதாக இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். எங்கள் வாழ்நாட்காலத்தில் ஏதாவது ஆண்டவருக்கு ஒரு பெரிதாக செய்ய வேண்டும். என்னால் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரன் கோல்டன் விக்ரமரட்ன இருந்த பொழுது அவரோடு நேரடியாக பக்கத்துலேருந்து பேச முடியாத ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர் என்ன சொன்னார், ஒரு டாக்டர் இருந்தால் ஒரு பெரிய டாக்டராக விரும்புவான், ஒரு ஆர்கிடெக்ட்னா பெரிய வில்லிங் கட்டுமான விரும்புவான், ஒரு போதலாக இருந்தால் நீரும் உனக்கு ஒரு எய்ம் இருக்க வேண்டும், பெரிதாக செய்ய வேண்டும்னு சொன்னார். அதுதான் விருப்பம். செய்தால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை உண்மையாக செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இது எங்களுடையதல்ல, எங்களுடைய கருத்தில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எங்களுக்கு பொருளாதார இதுவும் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லது பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், நம்முடைய வியூவர்ஸுக்காக போதவர்கள் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவர்களுக்கு எந்த விதமான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? நிச்சயமாக நான் சொல்ல விரும்புகிறது, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறவர் ஆண்டவர், அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். மட்டுமல்ல, ஜனங்களை கொடுக்குறது ஆண்டவர். நாங்கள் யாரையும் சம்பாதிக்க முடியாது, யாரையும் நாங்கள் எங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளவும் முடியாது. கர்த்தர் கொடுக்காது விட்டால் எங்களால் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், உறுதியாயிருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உயர்த்தியே ஆவார். தேவ பிள்ளைகளே, எனது வாழ்க்கையில் நான் இவ்வளவு கீழே இருந்தேன், இவ்வளவு ஏழ்மையாக இருந்தேன், இன்றைக்கு இவ்வளவு உயர்ந்து இன்றைக்கு அநேக ஊழியர்களை, அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய முறையில் கர்த்தர் என் மூலமாக செய்கிறார் என்றால் உங்களே ஆசீர்வதிக்க மாட்டார். அதுக்கான ஆசீர்வதிப்பார்ன்னு நாங்கள் உங்களுக்கு செல்வத்தை கொட்டுவார் என்று சொல்லவில்லை. முதலாவது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். பின்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டீர்கள், நற்கிரியை செய்யும்படியாய் அதை முன்னதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் எதை செய்ய வேணும் என்று ஆயத்தம் பண்ணினாரோ அதை உங்கள் மூலமாய் செய்வதிலே அவர் ஒரு நாளும் அவர்
அங்கே பொறுத்திருக்க மாட்டார். அவர் ஏற்ற வேளையிலே அவர் காரியத்தை செய்வார். ஆகவே தளர்ந்து போகாதிருங்க, விசுவாச பிள்ளைகளே சோர்ந்து போகாதிருங்க, ஊழியத்தை செய்யுங்க. ஊழியக்காரரே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, உண்மையோடு செய்யுங்க. நிச்சயமாய் ஒரு நாள் அதற்கான பலனை இந்த பூமியிலையும் பெற்றுக்கொள்வீங்க, பரலோகத்திலும் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. நிச்சயமாக உங்களுடைய இந்த வாழ்க்கையின் அனுபவம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், ஊழியர்கள் எல்லாருக்குமே மிகவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைத்தவர் இன்னும் பல விதத்தில் உங்களை நடத்துவார், மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. உண்மையிலேயே இந்த காரியத்தை எங்கள் மத்தியில் வந்து செய்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நித்திய பயணம் மூலமாக இன்னும் அநேக ஊழியர்கள் உங்களோட கலந்து கொள்வார்கள். அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகரமாய் கொடுத்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இலங்கை தேசத்திலும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். நிச்சயமாக நேர்களே, இதுவரை ரெவரண்ட் ரூபன் தாவீது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் பல விதத்திலே அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பாடுகள் வேதனைகள் மத்தியிலே கர்த்தர் தூக்கி உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை மட்டும் நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய நிகழ்ச்சியோடு கூட நாங்கள் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட அருமையான ரெவரண்ட் ரூபன் தாவீது அவர்களுக்கு நன்றிகளை சொல்கிறோம். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். காட் பிளஸ் யூ. குட் பை.